அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் பற்றின தகவல்களை நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே 2 ஏகாதசி வரும். தேய்பிறை ஏகாதசி, வளர்ப்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளோட அருளை பெற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ மாதத்திற்கு 2 முறைன்னு வருடத்திற்கு 24 முறை ஏகாதசி விரதம் வருது இல்லைங்களா? இந்த விரதங்களை கடைபிடிக்க முடியாதவங்க விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த மாதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா வருடத்தில் அனைத்து ஏகாதசிகளிலுமே விரதம் இருந்த பலனை பெறலாம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் கண்விழித்து விரதமிருந்து பெருமாளின் பாதங்களில் சரணடைவோம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் பற்றின தகவலை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். ஏன்னா விரதம் இருக்க விரும்பக்கூடிய அன்பர்கள், புதிதாக விரதம் துவங்கக்கூடிய அன்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளவு சிறிய கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.